வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்திரிகையாளன் தேவிமணி பெங்களூருவிலிருந்து பேசுகிறேன். இங்கே பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்திருந்த பொழுது சில பல கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்துச் சொன்னார். தன்னை பிரதமர் பதவியிலிருந்து இறக்குவதற்காக வெளிநாட்டு சக்திகளுடன் சில உள்நாட்டு சக்திகள் இணைந்திருப்பதாக அவர் குற்றச்சாட்டினார். இந்த பிரச்சாரம் முதல் கட்ட தேர்தல் நடந்தபோது முதல் கட்ட பிரச்சாரத்தின் போது இது பற்றி அவர் எதுவுமே சொன்னதில்லை. இப்போ இந்த முதல் கட்ட தேர்தலுடைய வாக்குப்பதிவுகள் முடிந்து அதனுடைய ரிசல்ட்டுகள் மெதுவாக இப்படித்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்றால், மற்ற பகுதிகளிலும் இந்த முதல் கட்ட தேர்தல் பதிவினுடைய வாக்குப்பதிவினுடைய எதிரொலி இருக்கும் என்று அவர் கருதுகிறார். தன்னுடைய பதவிக்கு உண்மையிலேயே ஆபத்து வந்துவிட்டதாக அவர் கருதுகிறார் என்றுதான் மக்கள் நீதி மைய வட்டாரத்தினர் சொல்கிறார்கள். உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களிடம் பேசியதை நம்மிடம் சொன்னார்கள். பிரதமருக்கு பயம் வந்துவிட்டது, தோல்வி பயம் வந்துவிட்டது. இதுநாள் வரைக்கும் 350 300 என்று கணக்கு சொல்லி வந்தவர் முதல் முறையாக தன்னுடைய பதவிக்கு வேட்டு வைக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் வெளிநாட்டு சக்திகளுடன் சில உள்நாட்டு சக்திகள் இணைந்திருப்பது என்று குற்றம் சாட்டியிருப்பது அவருடைய தோல்வி பயத்தை தான் காட்டுகிறது. இது மற்ற பகுதிகளிலும் பதிவாக வேண்டும், அப்பொழுதுதான் மோடியினுடைய தேவை நமக்கு தேவை என்று பாஜகவினர் விரும்புவார்கள் என்பதாக அவர் கருதுகிறார். இதனால் இந்த கருத்தை பெங்களூருவில் பதிவு செய்திருக்கிறார். மேலும் வேட்பாளர்கள் இங்கே தன்னுடைய காலில் யார் விழுந்தாலும் வணங்கினாலும் பதிலுக்கு இவர் விழுந்து வணங்குகிறார், குனிந்து வணங்குகிறார். விழுந்துங்கிறது கூட தவறு, குனிந்து வணங்குகிறார். அதுவும் பெங்களூருவில் தான் அரங்கேறி இருக்கிறது. ஆக அவருக்கு தோல்வி பயம் நெருங்கிவிட்டது என்பதாக மக்கள் நீதி மையம் கருதுகிறது. உலகநாயகன் கமல்ஹாசன் இது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று கருதுகிறார். மோடி மாதிரி சொல்வதே அவர் தோல்வி பயத்தை அவர் தோல்வியை ஒத்துக்கொண்டதாகத்தான் அர்த்தம் என்று அவர் கருதுகிறார். சரி, இன்னும் ரிசல்ட் வரும், அப்பொழுது பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து இந்த சன் டிவி நெட்வொர்க்ஸ், அது அந்த வியாபார சம்பந்தமாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கோட் தளபதி விஜயினுடைய படத்தை சன் நெட்வொர்க்ஸ் வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அந்த பேச்சுவார்த்தை வெற்றியில் முடியவில்லை, தோல்வியில் முடிந்ததாகவும் ட்ரேட் அந்த அனலிஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் ஏஜிஎஸ் சொன்ன தொகை மிகவும் பெரியது, அந்த அளவுக்கு இதை கொடுத்து வாங்கணுமா என்கின்ற ஒரு தயக்கம் சன் டிவிக்கு இருக்கிறது என்பதாக அந்த ட்ரேட் அனலிஸ்ட்டுகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த படத்தில் அரசியல்கள் இருக்கிறது, அரசியல் கருத்துக்கள் இருக்கிறது, அது ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும் அந்த படத்தை சன் டிவி நெட்வொர்க்ஸ் வாங்கி வெளியிட்டால் கட்சிக்குள் ஒரு சிறு குழப்பம் வரும். கட்சியில் உள்ள சில பெரியவர்கள் ஏன் வம்பை விலைக்கு வாங்க வேண்டும், விஜய்க்கு நாமே ஆதரவு தெரிவித்த மாதிரி ஆகும் இந்த படத்தை வாங்கி வெளியிட்டால் என்று கருத்தை பதிவு செய்திருப்பதாக நமக்கு சிலர் சொல்கிறார்கள். அது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆனால் கோட் நல்ல விலைக்கு போகும் என்று எதிர்பார்க்கிறார்கள். விஜய் நெட்வொர்க்ஸ், அதாவது இந்த படத்தை வாங்குவதற்கு ஸ்டார் விஜய் மற்றும் ஜி டிவிஸ் இவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க. ஆனால் ஏஜிஎஸ் சொன்ன விலைக்கு இவங்க நெருங்கலை. ஆகையினால இந்த எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது போக இப்பொழுது வந்த ஒரு முதல் பாட்டு 90s ஹீரோ இருக்காங்கல்ல, பிரபுதேவா, டாப் ஸ்டார் பிரசாந்த், இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாடல் காட்சி எடுக்கப்பட்டிருப்பதாக விஜய் ரசிகர்கள் நினைக்கிறார்கள். இந்த பாடலின் கருத்துக்கள் கூட இளையவர்களுக்கு பிடித்ததாகவும் முதியவர்களுக்கு வெறுப்பூட்டுவதாகவும் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது படம் வெளிவந்த பிறகு தான் தெரியும். சரி, இப்போ புஷ்பா 2 தெலுங்கு, இந்த கேம் சேஞ்சர் சங்கர் டைரக்ஷனில் வர படம், இந்த 2 படத்தையும் வாங்குறதுக்கு கமிஷன் பேசிஸில் தான் நாங்கள் வாங்க போகிறோம். நாங்கள் அந்த அளவில் தான் நாங்கள் விருப்பப்படுறோம், ஏன்னா பெருசாக நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு அந்த வாங்குற அந்த விநியோகஸ்தர்கள்லாம் கருதுகிறாங்களாம். இதுக்கு என்ன விதமான பதிலை அவங்க தெரியல. இந்த தேவரான்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தையும் அவங்க கமிஷன் பேசிஸில் தான் வாங்குறதுக்கு விரும்புகிறாங்க. இன்னொரு செய்தி, இந்த ஆந்திர செய்தியோட, ஆந்திர மாநில செய்திகளோட இந்த செய்தியும் இணைச்சிக்கலாம். நம்ம புரட்சி தளபதி
விஷால் அவர்கள் திருமணத்துக்கு நெருங்கி விட்டதாக அங்கிருந்து நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. அதாவது பெங்களூர் வந்த பிறகு இந்த பெங்களூர் உள்ள வட்டாரத்தில் உள்ள சில நண்பர்கள் சொன்ன தகவலை தான் உங்களுடன் பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். பெண் பார்த்தாச்சு, ரெட்டி சமூகத்தைச் சேர்ந்தவர், அழகானவர். விஷாலுடைய குடும்பத்தினரும் சம்மதித்து சொல்லியிருக்கிறார்கள். விஷால் வந்து ஓகே சொன்ன பிறகு நிச்சயதார்த்தம் நடக்கும் என்று அவர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். நன்றி, நல்லது நடக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.